இதுவரை நமக்கு மிக அருமையாக அழகாக ஆழமான கருத்துக்களை வழங்கி நம்முடைய உபதேசம் செய்த திரு பொன் ஜனகுமார் அவர்களுக்கு, விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை இந்த ஆலயத்தின் நிர்வாகிகள் மற்றும் தெருவாசிகள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மேலும் நீங்கள் அடிக்கடி வந்து எங்களுக்கு இது மாதிரி அறவுரை ஆற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இதில் இப்போ ஒரு சைக்காலஜி நீங்கள் பார்த்தீங்களா, சார் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் பேசட்டுமான்னு என்கிட்ட கேட்டார். கண்டிப்பாக பேசுங்க அப்படின்னா, இல்லை ஒரு மணி நேரத்தை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்ட்டு, நீங்கள் முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு பேச்சாளரின் மனோ தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் இருந்தாங்க, இப்போ எத்தனை பேர் இருக்காங்க, அவர் நிறுத்த முடியல. அவர் அதிக நேரம் பேசினதுக்கு காரணம் நீங்கள்லாம் கூண்டது தான், இல்லைன்னா முன்னாடியே முடிச்சிருப்பார் அவர். இதை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பேச்சு கேட்குறதுக்கு ஆள் இருந்தால் தான் பேசுவாங்க யாரும். நம்ம என்ன காசு கொடுத்தா பேச சொல்கிறோம் அவர் காசு கொடுத்து செலவு பண்ணி எங்கேருந்தோ வந்திருக்காரு. எதுக்காக வந்திருக்காரு? 55,000 வருஷம் இந்த மாதிரி அறவுரை ஆற்றிய ஒரு ஜினாலயத்தில் மூலவர் அவர் வந்து அடுத்தது அறவுரை ஆற்றப் போகிறார். அதற்கு முன்னாடி ஒரு அறவுரை ஆற்றியிருக்கிறார். அது நமக்கு தெரியவே இல்லை இவ்வளோ நாள். அதுக்காக தான் நம்ம மல்லி தீர்த்தாங்கடர் வணங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் வேறு ஏதோ காரணத்துக்காக வணங்கி கொண்டிருக்கிறோம். அது இல்லை என்று யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை அப்படிங்கிற 3 நிலையாமை சிந்தனையை நமக்கு வழங்கியிருக்கிறார். அடுத்தவருக்கு அறத்தை உணர்த்துதல், அறத்தை உணர்தல் ஆகிய 2ம் தான் மிக மிக அவசியமானது என்று கூறியிருக்கிறார். அப்போ பாவம் புண்ணியம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிற சாராம்சம் நம்ம மனசுக்குள்ளே எப்படியும் படிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? இவ்வளோ நேரம் என்ன பேசினாரு ஞாபகம் இல்லைன்னா கூட கண்டிப்பாக அதில் ஒரு சாரம் இருக்கும். அது நம்ம மனசு கண்டிப்பாக நம்ம ஞாபகம் இருக்கா இல்லையா தெரியலையே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. சுருக்கமாக சொன்னால், அறத்தை பேணினால் புண்ணியம், அறத்தை மீறினால் பாவம். இவ்வளவு தான் அவர் இவ்வளோ நேரம் சொன்னது. இதுக்கு நீங்கள் அவர் பத்தர தர்மத்தை சொன்னார், பன்னிரு சிந்தனையை சொன்னார். இது எல்லாமே நம்மளுடைய நூல்களில் இருக்கின்றன. அதை தத்துவத்து சூத்திரத்தில் 9வது சூத்திரத்தில் படிச்சிங்கன்னா என்னென்ன வழியில் நீங்கள்லாம் அறத்தை பேண முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்லுகிறார்கள். அதை நாம் நாளையிலேருந்து படித்தா கூட இவர் இவ்வளோ நேரம் தொண்டையை கிழிச்சு கத்துனத்துக்கு ஒரு நல்ல ஒரு பரிசு கிடைத்திருக்கும் அப்படின்னு அவர் நினைத்து கொள்வார். ஆகவே இங்கே மட்டும் அவருடைய அறவுரையை கேட்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, மேலும் மேலும் கேட்கணும்னா ஜூம் கிளாஸில் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம். உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் சொல்லுங்கள். அவருடைய உரை வர அன்றைக்கெல்லாம் நான் அனுப்பி வைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் கேட்டு இந்த வாழ்வின் பயனை நாம் கண்டிப்பாக உணர வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த காலத்தில் யாக்கை நிலையாமை அப்படின்னு சொல்லிட்டாரு, செல்வம் நிலையாமை சொல்லிட்டாரு, கேட்டுட்டோம். அடுத்தது இளமை நிலையாமை சொல்லிட்டார். யாக்கைங்கிறது வாழ்க்கை. ஆனால் வாழ்க்கையை விட நாம் எது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கிறோமோ அதுதான் வாழ்க்கை. துக்கமாக இருக்கிறது வாழ்க்கை இல்லை. ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் அப்போ தான் புலம்புவோம். ஆக்சுவலாக பார்த்தா நம்மளுடைய யாக்கை ரொம்ப ரொம்ப குறைச்சதான். இதுக்கு மேலேயும் இன்னொரு யாக்கை இருக்கிறது, அது பலருக்கும் தெரியல. பதவி நிலையாமை. அது இல்லாதனால தான் ரொம்ப பேர் இப்போ கஷ்டப்பட்டு நம்மளையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. இதனையும் உணர வேண்டும் இந்த அறவுரையை கேட்டு என்ற தருணத்திலே கேட்டுக்கொண்டு மீண்டும் மீண்டும் ஐயா அவர்களை வரவேற்கிறேன். வந்து எங்களுக்கு நல்ல புண்ணிய பலன் கிடைக்கக்கூடிய அறவுரையை செய்த எங்களை வளர்ச்சி அடை செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். பெரியவர்களே, உங்களுக்கு ஒரு சிறிய அறிவிப்பு ஒன்றை தெரிவிக்க விரும்புகின்றேன். அஞ்சல் வழி மூலமாக சுவாத்தியாயம் செய்வதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறேன். தற்பொழுது சர்வார்த்த சித்தி என்ற நூலை சுவாத்தியாயம் செய்வதற்காக ஜனவரி மாதம் முதல் தொடங்கியிருக்கின்றோம். மாதத்திற்கு 25 கேள்விகள் வீதம் ஒரு வினாத்தாள் உங்களுக்கு அனுப்பப்படும். அது நாங்கள் வாட்ஸ்அப்பில் கூட வெளியே விடுறேன். விருப்பப்பட்டவங்க சுவாத்தியாயம் செய்கிறவாறு இருந்தால் சுவாத்தியாயம் செய்து
அதற்குரிய விடைகளை நீங்கள் எழுதி அனுப்பலாம். நாங்கள் திருத்தி மீண்டும் அந்த விடைத்தாட்களை உங்களுக்கு அனுப்புவோம். அடுத்த மாதம் மீண்டும் 25 கேள்விகள், இப்படி மாதம் 25 கேள்விகள் வீதம் ஒரு 2-3 ஆண்டுகளிலே இந்த சர்வார்த்த சித்தி நிறைவடையும். விருப்பமுள்ளவர்கள் அதில் கலந்து கொண்டு நீங்கள் பங்கு பெறலாம். பெரியோர்களே, ஸ்ரீ மல்லிநாத சுவாமி ஜினாலய பிரம்மோற்சவத்தினுடைய 9ஆம் நாள் மண்டபடியிலே இன்றைய சிறப்பு அறச்சொற்பொழிவாக ஆட்டியிருக்கிற ஐயா திரு பொன் விஜயகுமார் அவர்களுக்கு ஜினாலய நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இதுபோல் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தருமாறு நிர்வாகத்தின் சார்பாக மனமாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இத்தனை நேரம் இந்த நிகழ்ச்சியை பொறுமையாக கேட்டு இவ்வளோ பேர் கூடி கேட்டதுக்காக நிர்வாகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் சில உதாரணங்கள் வந்து எப்பொழுதும் நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு விஷயம் இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொன்னார். என்னென்னா ஆடு வெட்டுறவன் கையில் இருக்கிற இலையும் போயும் ஆடு சாப்பிட்டுச்சுன்னு. அது நான் எங்கேயும் படிக்கவில்லை, கேட்கவும் இல்லை. அது வந்து இது இனிமேல் நான் மறக்க போகிறதில்லை. அதை நம்ம அதை பற்றி யோசிச்சு பாருங்கள். அதற்கு ஈடாக ஒரு உதாரணம் ஒன்று இருக்குது. நம்ம இப்போ கண்ணெதிரே இருக்குது. யாரும் பார்த்துருக்கீங்களா? டெய்லி பார்க்குறீங்களா தெரியுமா? ஜினாலயத்திலே இருக்குது. தேனின் அழிதுளி நக்கம் திறத்தது மனிதன் இன்பம் அப்படின்னு ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க. இருக்குது தெரியுங்களா? பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ நேரம் இவரை பேசுனது உங்களுக்கு கனெக்ட் ஆகணும்னாக்கா அந்த படத்தோட கேள்வி உங்களுக்கு மனசில் இருந்துச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு தொடர்பு எடுத்துருக்கும். நம்ம நினச்சிட்டு இருப்போம், என்ன எதுக்கு எடுத்தாலும் நிலையாமல் இல்லை, அது ஒன்றும் இல்லை இருக்கா, ஒன்றும் இல்லாமல் போகுது, இதையே ஏன் பேசிகிட்டு இருக்காங்க குறிப்பாக சமணத்தில் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும். அது எல்லாம் பேசி எதுக்காக என்னதுக்காக நம்ம எப்பொழுதும் இல்லாத யோசனை பண்ணால் தான் நம்ம எப்படி இருக்கலாங்கிற ஒரு எண்ணம் வரும். ஸோ அந்த அடிப்படையிலே இந்த உரையை சிறப்பாக நிறுத்தி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறுவர்கள் சஜித் ஜஸ்வந்த் அவர்களுடைய பக்தாம்பர் ஸ்லோகத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி. சித்தானம் ஓம் நமோ ஹரியானம் ஓம் நமோ உஜானம் நமோ யே சவசாஹூனம் ஏசோ பஞ்சநமோகாரோ சௌவபான பிரணாசனம் மங்களாதம் சே சௌவேசிம் பரவம் ஹவயே மங்களம் ஓம் நமோ சித்தானம் பக்தாமர பிரணதமௌலி மணி பிரபாணம் முத்யோதகம் பிரலித பாரதமோபிதானம் சம்ய பிரணம்ய ஜினபாதயுகம் யுகாரா பாலம் பலம் பவச்சலே பத்ததாஞ்சநாதா யசம் சுக சகலவான்மய தத்வபோதா துத்யூத புத்தி பதுவீசுதலோகநாதை சோஷே ஜஹத்ரிதய சித்த ஹரேருதாரை சோஷே கிலாஹமபி தம் பிரதமம் ஜினேந்திரம் புத்யா வினாபிவிபுதார்ச்சித பாதபீத சோசும் சமுத்யதமதிர்விகதத்ரவோஹம் பாலம் விகாய ஜலசம்சிதமிந்துபிம்ப மன்ய கைச்சகி ஜலசகசாகரகீதும் वक्तुं गुणान् गुणसमुद्रदशान्तकान्ता कष्टे समसुरगुरु प्रभिमो विभूत्या कल्पान्तकालभवनोतदनग्रचक्रं गोवातरीदुमलमम्बुनिबिम्बुजाभ्यां सोऽहं तथापि तव भक्तिवसान्मुनिश कत्सुं स्वं विगतशक्तिरभिप्रवर्त प्रीत्यात्मवीर्यमविशाल्य भृगे मृगेन्द्रं नापेन्दि किल्लिन किशो परिपालनाथं
अल्पश्रुतं सुगमतां फलि आसताम त्वग्भज्जिनेदमुपरि कुरु देवलात्मा यक्कोकिलं किलमदौ मधुरौधिरौधि तच्चाल्य सूरकनिकानिकरैकरेतो त्वत्संस्तवेन भवसङ्गति सन्निबद्धं पापं च नाशयमुपैति शरीरपाजा आक्रान्तलोकमलिनीलविशेषमाशु सूर्यांशुबिम्बमिव चार्वरमन्धकार मद्वेदिनादव संस्वदनमयेद मारव्यदेशनुदियापि तव प्रसादात् चेतो हरिष्य सतिताम्बलनीदलेषु मुक्ताफयत्युदिमुपैति ननूदबिन्दु